வெல்கம் டு சென்பாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா லட்டு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உடனே வரணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேங்க. இதோட அளவு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா சூடாகட்டுங்க. முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. அடுத்து திராட்சை சேர்த்துருக்கேங்க. இதுவும் நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சிச்சு. இதுவும் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அடுத்து பாதாம் பிஸ்தா எடுத்து வச்சுருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம், வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது நெய்யில் வறுத்தா நல்லா வாசமாக இருக்குங்க. இப்போ இதுவும் வறுத்துருச்சுங்க, எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கப் ரவை சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. ரவை வந்து சின்ன ரவையை எடுத்துக்கோங்க. அப்படி சின்ன ரவை கிடைக்கலன்னா மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சிக்கோங்க. இது நல்லா வறுத்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதுங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. அடுத்து 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேங்க. 1 கப் ரவைக்கு 3/4 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் வேணும்னா கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை அரைச்சிக்கலாங்க. இப்போ இந்த ரவையோடு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அடுப்பை ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேங்க. அந்த சூட்லேயே அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே மாதிரி மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ வறுத்து வச்ச முந்திரி, பாதாம், பிஸ்தாலாம் சேர்த்துக்கலாங்க. இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ சூடான பால் எடுத்து வச்சுருக்கேங்க. பால் வந்து நல்லா சூடாக சேர்த்துக்கோங்க. ஒரு அரை பவுல் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப பால் சேர்த்துறாதீங்க, அப்புறம் கம்மியாகவும் சேர்த்துறாதீங்க, பிடிக்கிறதுக்கு வராதுங்க லட்டு வந்து. இப்போ பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்குங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இது ஒரு 2 நாளைக்கு வச்சுக்கலாங்க. அதுக்கு மீறி நீங்கள் வைக்கணுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. பால் சேர்த்துருக்கனால சீக்கிரம் கெட்டு போயிடும். வெளியே வச்சிங்கன்னா ஒரு 2 நாளில் யூஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.